ஒன்றுபட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஆர்ப்பாட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைத்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் இணைந்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுக சார்பில் குழு அமைச்சிட்டாங்க தொகுதி பள்ளியில் பேசுறதுக்கு. எப்போது இந்த கூட்டம் நடைபெறும்? எப்போ பேச்சுவார்த்தை தொடங்கும்? எப்படி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தினார்களோ அதே போல பொதுச் செயலாளர்கள் ஆணைக்கிணங்க தொடர் நடவடிக்கையாக அது இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தாவேகா விஜய் கூட்டணிக்கு வருவார் என்பதற்காக தான் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தூங்காம இருக்கு. நடிகர் விஜய் அவர் எதை கேட்டாருங்க? விஜய் கூட்டணிக்கு வருவார் என்பதற்காகவே இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்காம இருக்கு அதிமுக சொல்லி பேசுறாங்க. இது உங்களுடைய கேள்வி. ஏன்னா எப்படியாவது ஒரு கேள்வியை போட்டு ஒரு பதிலை இழுக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களை பொறுத்தவரையில் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை இதே ஊடகங்களும் பத்திரிகை கேட்ட பொழுது அது போன்ற எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அதே போல அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், திமுக செய்த தவற்றை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் வேறுமான கருத்துக்களை மட்டும்தான் மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இது போன்ற சித்து விளையாட்டுகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக இரண்டாவது கட்ட தலைவர்களான ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் கூட விஜய் வந்தா நான் கெய்னர் இல்லைன்னா லூசர் அப்படின்னு பேசுறாங்க. என்னுடைய மூஞ்சி பிரகாசம் ஆயிடுச்சு இப்ப அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு பேசுறாரு. இதெல்லாம் வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட மறைமுக அழைப்பா பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? ஒரு சினிமா நடிகரை பற்றி பேசும்பொழுது ஒருவேளை அவர்கள் மீது கூட ஒரு பற்றுகள் இருக்கலாம், நடிகர் இல்லையா, அதில் கூட இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய கட்சி தலைவர் என்ன கருத்தை சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய வேதவாக்கு. கூட்டணி இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. இல்ல நீங்க எப்படி எடுத்துன்னு நினைக்கிறீங்க? நான் கேக்குற கேள்வி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இதுவரை பேசவில்லைன்னு சொல்லி இருக்காரு. ஆமா, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் கேக்குற கேள்வி சொல்லுங்க பதில். கூட்டணி இல்லை ஊடகவியாளர் நான் கேக்குறேன், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கூட்டணி இல்ல இதுவரை. அவ்வளவுதான், எடுத்துங்க. ரைட், வேற அடுத்து என்ன கேளுங்க. வணக்கம். தமிழகத்துல கடந்த சில நாட்களாக வந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு. பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்ந்து வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்ப தேர்தல் விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்த ஒரு சூழல்ல அரசு வந்து இந்த விஷயங்கள்ல உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நீங்க குறிப்பா இந்த நெல்லை சம்பவத்தில் இது வரைக்குமே வந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சூழல். இது எப்படி சார்? அதாங்க செயலற்ற அரசு. ஏன் செயலற்ற அரசாக வருகிறது என்று சொன்னால், ஒரு உதாரணம் சொல்ல கேளுங்க. காவிரிப்பட்டினத்தில் அந்த விழாவில் ஒரு பெரிய அசம்பாவிதமான நிகழ்ச்சி நடந்தது. அந்த அசம்பாவிதம் நடத்துவதற்கு மூல காரணம் யாரு? ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய மகன். இந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே கைது செஞ்சிருந்தா மேற்கொண்டு அங்கே கலவரம் ஏற்படாமல் இருக்கும், பயம் வரும். கைது செய்து தக்க நடவடிக்கை எடுத்தால் அடுத்த நிகழ்ச்சி இந்த தவறு செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த அரசு, இந்த காவல்துறை பாதுகாக்கிறது. அதனால்தான் இந்த செயலிழந்த அரசு, நிர்வாக திறனற்ற அரசு, காவல்துறை இருக்கிறது. இப்போ ஒன்று உதாரணம், நம்ம எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நடத்த விதி இருந்தாச்சு. இங்க இருக்கிற பர்கூர்ல 200 கிலோ கஞ்சாவை போலீஸ் பிடிக்குது. ஆந்திராவை சேர்ந்தவர் அவர் வீடு எடுத்து, வாடகை வீடு எடுத்து கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ்க்கு தெரியாம இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அவரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. அவர் முயற்சி பண்ணி அவங்க பிடிக்க முடியாத காரணம் என்ன? ஆட்சியாளர்களுடைய நிர்பந்தம். இந்த ஆட்சியாளர் நிர்பந்தம் போன உடனேயே இந்த காவல்துறை உடனடியாக ரைடு அடிக்கிறாங்க. 200 கிலோ கஞ்சா கிடைக்குது பாருங்க. அப்படிதான் வீடு, வாடகை வீடு எடுத்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு காவல்துறைக்கு செய்ய தெரியாமல் இருக்காது, தெரிந்திருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை முயற்சி செய்த பொழுது ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ அல்லது நிர்வாகிகளோ
காவல்துறைக்கு நிர்பந்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அவர்களை கைது செய்யவில்லை. ஆனால் அவருடைய நிர்பந்தம் போன உடனேயே இவர்கள் சுதந்திரமான உடனேயே உடனடியாக நடவடிக்கை எடுத்து 200 கிலோ கஞ்சாவை பிடிக்கிறார்கள், கள்ள துப்பாக்கி பிடிக்கிறார்கள். உடனே அவரையும் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்னா அப்படியே பிடிச்சிருந்தா கூட அரசு இருந்துருந்துச்சுன்னா அந்த குற்றம் செய்கின்றவரை காப்பாற்றிட்டு இருப்பாங்க, வெளியில போக சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இதை மட்டும் எடுத்துட்டு போங்க, நீ பாத்தீங்கன்னா கணக்கு 1000 கிலோ கஞ்சா, ஆனா அரெஸ்ட் பண்ண 240 பேருவான் காவல்துறையினுடைய கணக்கு. அதனால அவரை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனை இல்லாத காரணத்தினால கஞ்சாவும் பிடிச்சாச்சு, குற்றம் புரிஞ்சவரும் பிடிச்சாச்சு. காவல்துறைக்கு திறமை இருக்குது. அந்த திறமையான காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசு, அதனால்தான் நிர்வாக திறனற்ற அரசு. இந்த நிர்வாக திறனற்ற அரசும் அதே நேரத்தில் நிர்வாகத்தில் தலையிட்டு செயல்படுவதை தடுக்கின்ற திமுக காரர்களால் தான் இன்று சட்டம் ஒழுங்கே முழுமையாக தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய அழுத்தத்தினாலதான் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்காம ஓடிட்டாரு. எல்லா அரசியல் கட்சியுமே அழுத்தம் கொடுக்குறது திமுக அப்படின்னு சொல்லி ஆதவர்தன ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அது நீங்க எங்க தலைவரே சொல்லிட்டாரே, அதனால அது தேவையில்லை. அது ஒரு தனிப்பட்ட மனிதன். அவர் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அழகா எக்ஸலத்தில் சொல்லியிருக்காரு. அதே எங்களுடைய பதிலும் கூட. எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ஆனா தானும் எடப்பாடி பழனிசாமியும் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட முதலமைச்சர். அதுல இன்னும் தவறு இல்லை. ஆனா அப்பாயின்மெண்ட் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் அதிமுக இருக்காரு, இன்னொரு அப்பாயின்மெண்ட் முதலமைச்சர் 54 ஆண்டு காலமா யார் எதிரி, யார் தீய சக்தி, யாரை எதிர்த்து கட்சியை உருவாக்கியது. 54 ஆண்டு காலமாக ஒரே எதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி. அதே கருணாநிதி தான் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு எதிரி. அதே கருணாநிதி தான் கடைகோடியில் இருக்கிற ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுக்கும் எதிரி. அதனால்தான் பல்வேறு சோதனை காலத்திலும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த கட்சியை புரட்சித் தலைவர் காப்பாற்றினார். அதை கட்டி காத்தார் புரட்சித் தலைவி அம்மா. இப்பொழுது இவர் சொன்ன கருத்து பிரகாரம் நாமினேட் முதலமைச்சராக இருந்தாலும் இன்று அதிமுக தொண்டர்களை காக்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகவும் அவர் வருவார். இவரை போல அதற்கு மேல் எப்பொழுதுமே ஒரு தளர்ந்தாண்டு செல்லுகின்றவர்களை பற்றி தாசி விமர்சனம் செய்வது என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிடும் என்று நான் கருதுகிறேன். அப்படி சொல்லலையே, நீங்க தானே சொல்றீங்க. அப்படின்னா அவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கான்றது அர்த்தம். அவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கான்றது அர்த்தம். அந்த வைத்தறிச்சலுக்கெல்லாம் சேர்ந்து தர்மம் எப்பவுமே ஜெயிக்கும். தர்மம் ஜெயிக்கும். அவர் அதர்மம், நாங்க தர்மம். அதர்மம் அதர்மத்தோடு சேர்ந்திருக்கிறது, தர்மம் தொண்டர்களோடு சேர்ந்திருக்கிறது. இந்த தொண்டர்களோடு நல்ல கட்சிகள் கூட்டணி வந்திருக்கிறது. இந்த கூட்டணியோடு 26 மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். தேங்க்ஸ். ஆங்காங்கே இருக்கும் கழக தோழர்களும் நண்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அண்ணன் அசோக்குமார் அவர்களும் முன்னிலை பாலகிருஷ்ண ரெட்டி எக்ஸ்-எம்எல்ஏ அவர்களும் மாவட்ட கழக முன்னாள் அமைச்சர் தொழிற்செல்வன் மனோரஞ்சன் மனோகரன் கவியரசு நாராயணன் ஜெயபிரகாஷ் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் ரமேஷ் அவர்கள் கேரரெட்டி அவர்கள் தசரதன் மேடை அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விடியா இன்னும் சிறிது நேரத்தில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் இந்த மண்ணின் மனிதன் மண்ணுக்கு சொந்தக்காரர்